வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் எப்படி இருக்குது? லாஸ்ட் 1 இயராக குதூகலமாக இருந்தீங்க. அதாவது சில பேர் வந்து எனக்கு அப்படி இது, எனக்கு இப்படி இது, எனக்கு சரியாகல, அது இதுன்னு. ஒன்று நல்லது நடந்தாலும் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதுனா ராசி லக்னம் சனி பகவான்லையோ ராகு பகவான்லையோ மாற்றி இருந்தால் வேணால் லைட்டாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. மற்றபடி பொதுவாக மிதுன ராசி லக்னத்துக்கு வந்து போன வருஷம் வந்து சூப்பரான டைம். நம்ம சொல்லி நிறைய பேர் நல்ல விஷயத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக கல்யாணம், வெளிநாடு போகிறது, இதெல்லாம் பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது யூஸ் பண்ணவங்களுக்குலாம் இப்போ அடுத்து வாழ்க்கையில் ப்ரமோஷன் முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு, வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் 2ஆம் வீடு தனஸ்தானத்தை குரு வந்துட்டார். பணம் பயங்கரமாக வரும், நல்ல பணம் வரும். அதுக்குன்னு சார் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குன்னு கேட்காதீங்க. உங்களுக்கும் 2ஆம் வீட்டை தான் இருக்கார். உலகத்தில் எல்லா மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கும் 2ஆம் வீட்டை தான் இப்போ குரு பகவான் இருக்கார். சரிங்க, இந்த ஜூன் 2 வர்றார். அதனால் பணம் ரீதியான விஷயங்கள் வந்து நல்லா ஜெயிக்கலாம். அதை சொன்ன ஜோதிடம் வந்து இது வந்து ஒரு கலை. இதை தினமும் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க. என்னென்னா என்ன நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அது சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ண வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதை எதிர்த்து ட்ரை பண்ணும்போது, எதிர்நீச்சல் அடிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். எதிர்நீச்சல் படமாக பார்க்கும்போது, பாட்டாக கேட்கும்போது சூப்பராக இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அறிவு இருக்கவங்க வந்து கோ வித் த ஃப்ளோன்னுவாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் ட்ரைனிங் போனீங்கன்னா கோ வித் த ஃப்ளோ அப்படின்வாங்க, இல்லை ஸ்விம் வித் த டைட் அப்படின்வாங்க. அலை எப்படி போகுது, இந்த அலை கூடவே போனீங்கன்னா நீச்சலே போட வேணாம், அழகாக அலை மேலே ஏறினாலும் அது அழகாக கூட்டின்னு வந்துடும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தனம் வந்து சூப்பராக வசியமாகும். அதனால் பணம் சம்பந்தமாக என்னென்ன முயற்சி நீங்கள் எடுக்கணுமோ எடுக்கலாம். என்னென்ன எடுக்கலாம்? வேலை, நல்ல இருக்கிற வேலையிலையும் நல்ல ப்ரமோஷன், இல்லை பிடிச்ச டீமு, அந்த மாதிரி சூப்பராக மாறும். இல்லை சார் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சார், ஜம்ப் அடிக்கலான்னு இருக்கேன் சார்னால் டைம் நல்லாயிருக்கும். ஜம்ப் அடிக்கிறது சூப்பராக இருக்க டைம், அழகாக நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேங்க. உங்கள் ஜாதகம் வச்சு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னா ஜாதகம் கன்சல்டேஷன் ப்ளீஸ் பாருங்கள். ஆனால் ஜாபுக்கு ஜம்ப் அடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது காசு வரணுன்னா இது ரொம்ப நல்ல டைம். மிதுன ராசிக்காரங்க ஜென்ரலாக யாருக்கும் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல ஷார்ப்பானவங்க, அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துருந்தீங்கன்னா கேட்டு இப்போ வாங்கலாம். மற்றவங்கக்கிட்ட இந்த வாங்குகிற பணம் வந்து வாங்குறதுக்கு நிறைய ஐடியா போட்டு வச்சுருப்பீங்களா, அதுக்கு சரியான டைம். யார்கிட்டேருந்து வாங்கலாம்? உங்கள் ஸ்பௌஸ், மனைவியோ ஹஸ்பண்டோ, அவங்க மூலிமா என்ன பணம் வரணும் வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்குது, இல்லை வெளியே ஏதாவது பணம் மாட்டிக்கிட்டு இருக்குது, அது எதுனா வர வேண்டியது இருக்குது. இல்லை ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், க்ரெடிட்லாம் மாட்டிக்கிச்சு சார்னா, இப்போ அதெல்லாம் கேட்டு வாங்கிறதுக்கு இந்த ஜூன் ஆரம்பத்துலேருந்தே நல்லாயிருக்கு டைம். ஜூன் 2லேருந்தே டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து உங்களுடைய பணம் மற்றவங்ககிட்ட மாட்டிக்கினது வாங்கலாம். இல்லை சார், நான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் சில கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், எனக்கு கடனாக வேணும் சார்னால் கடனாக நீங்கள் வாங்கினாலும் அதுவுமே உங்களுக்கு வர வாய்ப்பு
ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், வேலையும் நல்லா இருக்குது, பணம் மற்றவங்ககிட்டேருந்து வர வேண்டிய பணமும் நல்லா இருக்கணும். அப்போ மற்றவங்ககிட்டேருந்து பணம் வந்தால் என்ன பண்ணலாம், 2 பண்ணலாம். ஒன்று ஜாலியாக செலவு பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா பிரயோஜனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜாலியாக செலவு பண்ணுறது எனக்கு தெரில, அது உங்கள் ஜாலி. ஆனால் பிரயோஜனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பிஸ்னஸில் போட்டிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வரும். ஏன்னா போன வருஷம்லாம் சொல்லியிருந்தேன், மிதுனம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்கன்னு. ஏன்னா சனி பகவான் எல்லாம் ஜென்ம சனி பகவான் உங்கள் 10ஆம் வீட்டில் வச்சு ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் இப்போ பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ரோத் பண்ணுறது வந்து தாராளமாக பண்ணலாம். எனக்கு இந்த ஷூட்டுக்கு முன்னாடியே ஒரு கன்சல்டிங் ஓடிட்டு இருந்தது எனக்கு. அதில் இதுதான் மிதுனம் தான் அவங்க கேட்டாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு. தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த ஜாதகத்துக்கும் அவ்வளோ அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒன்று. அகெயினுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல விதம் இருக்குது. நான் வந்து பிஸ்னஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஓகே. நீங்கள் உங்களுக்காக ஒரு வீடு வாங்க போகிறேன், உங்களுக்காக ஒரு நகை வாங்க போகிறேன்னு பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு டைம் சரியில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 2 இருக்குது, பர்சனலு, பிஸ்னஸ். பிஸ்னஸுக்கு டைம் நல்லாயிருக்கு, பர்சனலுக்கு சரியில்லை. ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவான் பார்க்குறதுனால பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று, திருவாதிரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிவபெருமான் பார்வதி, அதாவது நடராஜரோட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் இந்த ஆவணி திருமஞ்சனம்லாம் உங்களுக்காகவே வந்தது. சிதம்பரம் போக முடிஞ்சவங்க போகலாம், இல்லைனா லைவ் டிவியில் யூடியூப்பில் லைவ் வர நினைக்கிறேன், அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நடராஜர் படம் வச்சு நீங்கள் அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம் தரும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்